நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடுவது. இன்று 17ஆம் ஆண்டு திருமண நாளை காணும் ஓட்சநாதன் மேரி தீபா இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளின் உடல் நலன்களுக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவா அம்ப்ரோஸ், சிலுவையம்மாள், லியாண்டர் விஜய் ஆண்மலை பாற்றிக்காகவும், டேவிட், செல்வான் சோபியா, தரேசம்மாள், வனிதா என்கின்ற கரோலின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பெனிட்டா சாரா 6வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளரவும் இறையாசிர் வேண்டியும், அன்துவான் பிரான்சுவாஸ் லசார் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரோஸ் ரிஷ்மோ ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோணி ராணி 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் ஜான் பிரகாஷ் ஆண்மலை பாற்றிக்காகவும், செயின்ட் பால் முத்துகிருஷ்ணன் என்கின்ற லாம்பர், குளோதன், கிரகோரியா, செயின்ட் பால், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உறவுகள் மலர்ந்திடவே, உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே, புதிய உறவுகள் மலர்ந்திடவே, உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே, போர்க்குலமாய் ஒன்று கூடி வந்தோம், முறையங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வண்ணங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே, உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர.
மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் அந்தியோக்கியா நகரிலே பிறந்தவர். 349வது ஆண்டு பிறந்திருக்கின்றார். சிறந்த அறிவாளியாக திகழ்ந்தார். மறையுரை ஆற்றுவதிலும் எழுதுவதிலும் திறமை வாய்ந்தவராக இருந்தார். 397வது ஆண்டு ஆயராக உயர்த்த பெற்றார். இவருடைய மறையுரையின் வழியாக தன்னுடைய மறை மாவட்டத்தில் அரசர்களுக்கும் மறை மாவட்டத்திற்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி மக்களுக்கும் அரசர்களுக்கும் ஒழுங்குமுறையை வகுத்து கொடுத்தார். துறவிகளுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் சரியான கிறிஸ்தவ வாழ்வை வகுத்து கொடுத்தவர் இவர்தான். இவர் எந்த நாட்களிலும் எந்த இடத்திலும் நற்செய்தி அறிவிக்குவதில் ஆர்வமாக உடையவர். ஆகவே இவரை பொன்வாய் அருளப்பர் என்று மக்கள் அழைப்பார்கள். ஏனென்றால் பேசும்பொழுதெல்லாம் கடவுளை பற்றி பேசினார். அவர் செய்ததெல்லாம் ஞான காரியங்களாகவே இருந்தன. வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்து, மரிப்பது என்பது வாழ்வு இறைவனோடு இருப்பது என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோசும் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனத்திடத்தாலும் சிறந்து விளங்க திருவுளமானி. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே,
நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பிச் செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 84 2-5 மற்றும் 11 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார். நீங்கள் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டைகளை பார்க்காமல் உங்கள் சகோதர சகோதரிகளின் கண்களில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகளிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து விடுங்கள். அதன் பின் உங்கள் சகோதர அல்ல சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு விஷயந்தான். என்றைக்குமே சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நீதிமான், நான் நல்லவன், இந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தவன் கெட்டவன், கண்ணு தெரியாதவன், எப்படின்னு இந்த வார்த்தை சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. இதனுடைய பொருளை ஆண்ட வேண்டிய நற்செய்தியை சுருக்கமாக சொல்கிறார். முன்ன ஒன்றை நீ பார் ஐயா, உன் கண் எப்படி இருக்குன்னு பாரு, உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாரு, உன்னுடைய போக்கு எத்தகையது, உன்னுடைய வாழ்க்கை எத்தகையது, உன்னுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கின்றன, உன்னுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, அதை முதலில் ஆராய்ந்து பார். நம்மை முதலில் ஆராய்வோமையானால் நம்முடைய உறவு முறைகளையும் தொடர்புகளையும் சிந்திப்போமையானால் எவ்வளவோ நலமாக இருக்கும். அடுத்தவரை பார்ப்பது வெறு சுலபம், ஆனால் நம்மையே கூர்ந்து பார்ப்பது மிக கடினம். நம்முடைய மனநிலை, நம்முடைய போக்கு, நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மை குறித்து காட்டுகின்றன. சொல்லுவாங்க, கையை நீ காட்டும்போது ஒருத்தனை ஒரு விரலை காட்டும்போது மீதி 4 விரலை ஒன்றை தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு, எல்லா மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான போக்கு. ஒவ்வொருவரும் தன்னையே சிந்திப்பார்களேயானால், உணர்வார்களேயானால் பிறருக்கு அருமையாக வழிகாட்டிகளாக இருக்க முடியும். இறைவா என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. காணிக்கை தந்தேன் இறைவா என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஏழையன் வாழ்வை தலைவா
நீரேற்றிடுவாய் என்றும் கனிவாய். காணிக்கை தந்தேன் இறைவா என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றேன். பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றேன். பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் என்னொருங்கிய உள்ளம் ஏற்றிடுவார். காணிக்கை தந்தேன் இறைவா என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. உடற்பொருள் யாவையும் நீ தந்தாய். உன் உயிரையும் எனக்காய் நீ தந்தாய். உடல் பொருள் யாவையும் நீ தந்தாய். உன் உயிரையும் எனக்காய் நீ தந்தாய். உன் அன்பிற்கு இணையாய் எதை தருவேன். உன் அன்பிற்கு இணையாய் எதை தருவேன். உன் பலி பொருளாய் நீ ஏற்றிடுவாய். காணிக்கை தந்தேன் இறைவா என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தீராவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகஞ்சேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நேர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும்போது கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேர் உதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சிமையின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து
முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடும் ஜான் கிறிஸ்துவும் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்ற வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான்
பொருட்செல்வமே என் கடவுளுக்கு ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். மனம் மாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கண்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோசம் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவிருந்து உமது அன்பின் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை நெறி வகைகளில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து இருக்கவும் உறுதி உள்ளவர்களாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். தாயின் கருவில்
நினைத்தாய் அழைத்தாய் தனது குழந்தையை தாயே மறப்பினும் தனது குழந்தையை தாயே மறப்பினும் மறவாதென்னை மகிழ்ந்து காக்கின்றான் இந்நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் என் நாளாக இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.